பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ எக்ஸாமினேஷன் எல்லாமே எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷன் நம்மளுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது தான் அந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தோம், டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலியமாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு அடிப்படையாக மட்டுமே நீங்கள் வந்து ஃபுல்ஃபில்லாக இறங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து நிறைய பேர் ஒரு கண்மூடித்தனமான விஷயத்தை வந்து நம்புகிறாங்க. மணி இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்றத வந்து கண்மூடித்தனமாக வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி அடுத்த கட்ட ரவுண்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இந்த விதத்தில் எப்படி வந்து ஸ்கேம் நடக்கும் நீங்கள் நம்புறீங்கன்றது எனக்கு வந்து புரியலை. ஸோ இப்போ வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, 200 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. 200 கேள்விகள் 170 மதிப்பெண்களுக்கு இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 170 மதிப்பெண்கள் ஓஎம்ஆர் வேலிடேஷன் தான். எந்த விதத்துலையும் வந்து கையில் டிக் பண்ணுறதோ இல்லை வந்து உங்கள்கிட்ட ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து வாங்கிட்டு வந்து வேறு ஆல்ரெடியே வந்து மதிப்பெண்களை என்ட்ரு பண்ணுறதோ இருக்காது. ஸோ வேல்யூவேஷன் முதற்கொண்டு வீடியோ ரெக்கார்டிங் ஆகும். அதனால் யாரும் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்ஸ் நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்காதீங்க. ஒரு எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு எழுதியிருக்கீங்க, அதற்கான ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றப்போ உங்களுடைய முயற்சி எந்த விதத்தில் வந்து வீணாகலை. நல்லா எஃபெக்டிவாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் கூட வந்து அணுகி அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பெற்றுத்தர அளவுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த விதத்துலையும் வந்து இது பண்ணி ஏதாவது ஸ்கேம் நடக்கும், ஸோ வேலைவாய்ப்புக்கு வந்து பணம் இருந்தால் தான் கிடைக்குன்ற ஒரு கண்மூடித்தனமான விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்பாதீங்க. ஸோ இன்டர்வியூவில் என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடியே வந்து சொல்லியிருந்தோம். 30 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 12 மதிப்பெண்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு ஆனாலே உங்களுக்கு வந்து உண்டு. ஸோ ஜஸ்ட்டு அட்டண்டன்ஸ் நீங்கள் வந்து ஆனாலே 12 மதிப்பெண்கள் கொடுக்கணும் அப்படின்றத தேர்வு நடைமுறைகளே வந்து கொடுத்துருக்காங்க, விதிமுறைகள்லேயே. உங்களுக்கு அப்படி கொடுக்கலனா கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கள் கூட்டுறவுத்துறையில் போய் கேட்கணுமா அப்படின்னு வந்து கேட்காதீங்க. ஸோ உங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு உச்சபட்சமாக இருக்கிற நீதிமன்றத்தை அணுகி உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அணுகி வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ எந்த விதத்துலையும் வந்து இந்த மாதிரி வந்து நடக்கிறத குறைச்சிட்டாங்க. முன்னாடி வேணால் அப்படி நடந்திருக்கலாம். இந்த ஜென்ரேஷனில் அந்த மாதிரி யாரையும் வந்து தனிநபரை வந்து ஏமாற்றுறதுக்கான வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம வந்து கேள்விகள் கேட்காமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து எந்த இடத்துல வந்து மறுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்கணும், ரிட்டன் எக்ஸாமினேஷனில் இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அடுத்தது இன்டர்வியூவில் இவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்றத சொன்னாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கோம், ஸோ நமக்கு வந்து இது கிடைக்கும்ன்றத கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். இந்த விஷயத்தையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு வேலைவாய்ப்பில் போயிட்டு வர ரிஸ்க்கை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் உணர்ந்து நீங்களாக இனிமேல் தெளிவடைஞ்சிக்கோங்க. அடுத்தது இன்னொரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட பதிவு செய்யணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து 1 இயருக்கு மேலே ஆகுது. 2022 எக்ஸாமினேஷன், 23 தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடத்தினாங்க. ஸோ நல்ல மதிப்பெண்கள் நல்லா கட் ஆஃப் வச்சுருந்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வந்து மதுரை ஹைகோர்ட்டு கீழே அதாவது மதுரை பெஞ்சு மதுரையில் வந்து நடக்குது. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் இந்த வழக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன பெட்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் வேலிடேஷனில் எனக்கு இவ்வளோ மதிப்பெண்கள் வரணும், எனக்கு மதிப்பெண்கள் வந்து தப்பாக வந்திருக்கு. ஸோ வந்து நான் அந்த கட் ஆஃப் அடிப்படையில் நான் ப்ரெடிக்ட் பண்ண ஓஎம்ஆர் வந்து எனக்கு வேணும். அந்த ஓஎம்ஆரில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்ததுன்னு எனக்கு வந்து தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ வரைக்கும் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நீதிமன்றமும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை வந்து அப்படியே வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது ஹியரிங் வரும்போது அவங்களுக்கான அந்த இது வந்து அவங்களுடைய நேர்மை கரெக்டாக வந்து ஓஎம்ஆரில் சரியான கேள்விகள் பண்ணியிருக்காங்க, எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அது நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. ஸோ இவங்களுடைய இதுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அந்த இடத்த வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்டை அந்த வேகன்சியை ஹோல்டு பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னா இதுதான் ஒரே வே. அதனால் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதினவங்க எந்த விதத்துலேயும் வந்து ஒரு இதாக வந்து நம்ப வேணாம். ஸோ பணம் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து முதல்ல வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். எப்படியும் வந்து இந்த வீக்கில் ரிசல்ட்ஸ் வந்துடும். மேபி வந்து வரலனா கூட ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து வந்துடும். அதனால் ஹோல்ட் ஆன் பண்ணாமல் கண்டினியூவாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து மத்திய கூட்டுறவு வங்கி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எல்லாமே வெளிப்படையாக அறிவிச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய விஷயத்தை வந்து எந்த விதத்துலையும் ஹோல்டு பண்ணி வைக்காதீங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை நல்லா எஃபெக்டிவாக பண்ணுங்கள். எழுத்து தேர்வு மட்டும்தான் அந்த வேலைவாய்ப்பு பெற்றுத்தர போகுதுன்றதை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் பார்டர் மார்க் வச்சுருக்கேன், நான் அவரை போய் பார்க்குறேன், அவர் வந்து எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாருன்ட்டு நீங்களாக வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஸோ எக்ஸாமினேஷனை மட்டும் எழுதி நல்ல மதிப்பெண்கள் வரணும் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா இன்டர்வியூ நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகுங்க. ஸோ இன்டர்வியூ சம்மந்தமான அடுத்த கட்ட அப்டேட் இது வந்து நம்ம சேனலை வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.